ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம். செம்ம பீக்கான எபிசோடு. ஆதி வந்து மொத்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வந்து ஸ்வேதாலேருந்து அறிவு எல்லாரையும் வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டுட்டாருன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோங்க செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்வேதா வந்து செம்ம கோவத்தில் ஏன்டா என் வாழ்க்கையை கூடவே இருந்து வந்து என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டால, எந்த தைரியம் இருந்தால் என் கழுத்தில் வந்து தாலி கட்டுவேன்னு இங்கே வந்து துரையை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே கரெக்டாக வந்து அறிவு வந்துடுறாங்க. அறிவு வந்தோன்னா அவர் பங்குக்கு என் பொண்ணை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேல, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லைல்ல, ஏன்டா நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டேன்னு மறுபடியும் அடிக்கிறாப்புல. அடித்தோன்னே வந்து இன்னொரு தடவை அடித்து துரத்துறால, இதோட போய்டு, இன்னொரு வீட்டு பக்கம் மாப்பிள்ளை கீப்பிள்ளைன்னு வந்திருந்தா உன்னை தொலைச்சி அப்படின்னு சொன்னோன்னே ஸ்வேதா வந்து நீ கட்டின தாலியை மட்டும் நீ மட்டும் போனால் இந்தாடா கைட்டின்னு இந்த தாலியை கைட்டி அறுத்து அவன் மேலே தூக்கி வீசிடுறாங்க துரைக்கிட்ட. துரை வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நான் வேணும்ன்ட்டு எதுவுமே செய்யலை, உங்களுக்கு சொன்னாவே எதுவுமே புரிய மாட்டேங்குது, எனக்கே என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து இங்கே சரவணன் வராங்க. சரவணன் வந்து எங்கே போயிட்ட அப்படின்னோடனே, எல்லாம் உனக்காக தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் நல்லா இருங்க, என் காலெல்லாம் ஏன் விழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்று சொல்கிறேன், எங்கே போயிருந்தேன், என்ன ஆச்சு, உங்கள் 2 பேருக்கும் வந்து சேரணுங்கிறது தான் விதி, உங்களை வந்து யாராலையுமே பிரிக்கவே முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் தான் சேரணுங்கிறது வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கும் மீறின சக்தி ஒன்று வந்து முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு வாசு ஒரு செகண்ட் நினச்சிக்கிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இனிமேல் சந்தோஷமாக நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த பக்கம் கார்டனில் வந்து மணி பேசிகிட்டு இருக்காப்புல, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா உன் மச்சான் வந்து துரை வந்து இப்படியா பண்ணி வச்சுருப்பான், நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டல, நீ வேணால் வந்து உன் துரைக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், நான்லாம் சப்போர்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைன்னு அப்படின்னு அறிவுக்கும் ஸ்வேதாவுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து துரை வர்றாங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னோன்னா அடிக்க மறுபடியும் போனோன்னா, என்ன சும்மா கை ஓங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணணுன்னு துளி கூட இஷ்டம் கிடையாது, என்னோடய ஆசை எல்லாமே பாரதியை கல்யாணம் பண்ணணுங்கிறது தான், அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, முதல்ல நிப்பாட்டியா அப்படின்னு அறிவை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்ன யோங்கிற, பின்ன என்ன சொல்கிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிற, நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு துரை வந்து செமையாக ஸ்கோர் பண்ணுறாரு அந்த இடத்துல. என்ன நினச்சிட்டு இருக்க, ஆதி பாரதியை யாராலையும் பிரிக்க முடியாது, முதல்ல தெரிஞ்சுக்க, நான் வந்து மண்டபத்தில் பாரதி பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தேன், அதை வந்து இங்கே பாரு, வேணும்னா மணி அவரை வேணால் கேட்டுப்பார், உனக்கு அவன் மச்சான் சப்போர்ட் பண்ணுவான், அதுக்காகலாம் நான் நம்ப முடியுமா அப்படின்னோன்னே, சும்மா நிறுத்தியா, எதுக்கு எடுத்தாலும் சொல்லாத, நான் திரும்பியும் சொல்கிறேன்ல, அவங்க 2 பேரும் யாராலும் பிரிக்க முடியாத, அவங்க 2 பேருக்கு மீறின என்னோடய அண்ணன் வாசு வந்து இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறது எவனாலும் காது கொடுத்து கேட்குறீங்களா, இப்போ பாரு இப்படி நடந்து போச்சு, நான் மண்டபத்தில் பக்கத்தில் பாரதி கழுத்து தாலி கட்ட போகிறேன்ன வரைக்கும் நான் அங்கே இருந்தேன், அதுக்கடுத்து இங்கே ஸ்வேதா கட்டியிருக்கேன்னா வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லுறேன், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு ஆரம்பத்திலே காது குத்தியாச்சு, நீ ஒன்றும் தேவையில்லாதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத, யார் நான் கதை சொல்கிறேன்னா, உங்களுக்கே வந்து இனிமேல் புரியும், கேட்டால் கேளு, கேட்காட்டி போ, அதுக்கப்புறமேட்டுக்குன்ட்டு துரை வந்து கிளம்பி போயிடறான். என்ன இஷ்டத்துக்கு அவன் கதை சொல்லிகிட்டு இருக்கான், அவங்க எனக்கே இப்போ வந்து ஒன்றும் புரியல, அவன் ஆரம்பத்துலேருந்து அதை தான் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னா, நான் பிரித்து காட்டுறேன் பாரு, பாரதியை வந்து ஓட வீட்டை விட்டு அடித்து துரத்தில் என் பேர் வந்து ஸ்வேதா கிடையாது அப்படின்னோன்னா, இந்த பக்கம் வந்து என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு மட்டும் ஏன்ப்பா வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு அழுதுட்டுருக்காங்க ஸ்வேதா. அறிவு வந்து அழாதன்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஆதி பாரதி 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கலான்னு பார்த்தா வீட்டு வாசலில் யாருமே கிடையாது அப்படின்னோடனே ரத்னம் வந்து கோவப்படுறாங்க. என்ன மாப்பிள்ளை, உங்கள் வீட்டில் ஆரத்தி எடுக்கிறதுக்கு கூட யாரும் கிடையாதா, அந்தளவு வந்து வெறுப்பாக இருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதியே போய் வந்து பாரதிக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்தோன்னா தமிழுக்கும் சரி பாரதிக்கும் குங்குமம் வச்சு விட்றாங்க. வச்சு விட்டதுக்கப்புறம் ஆதிக்கு வந்து பாரதி வந்து க்யூட்டாக வந்து ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு விட்றாங்க. வச்சதுக்கப்புறமேட்டு தட்டை வந்து மரகதம் வந்து ஆரத்தி தட்டை கீழே போடுறப்போ வந்து நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போகுது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை வீசிட்டு இங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே வந்து வலது காலில் எடுத்து வச்சு 2 பேரும் தமிழ் கையை பிடிச்சிட்டு உள்ளே அழைச்சிட்டு வர்றாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாரதி வந்து சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றுறாங்க. விளக்கேற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுன்னு ரத்னம் வந்து சொல்கிறாங்க. சந்தோஷமாக நீங்கள் 2 பேரும் ஆயுசுக்கும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நம்ம ரத்னம். அதுக்கடுத்தது என்ன யாரையுமே காணுமே மாப்பிள்ளை அப்படின்னோடனே, இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் மொத்த பேரும் விழுந்தடிச்சிட்டு வருவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து வாட்ஸ்அப்பில் மொத்த பேருக்கும் ஏகாம்பரத்துக்கு ஆகட்டும், பவானிக்கு, அப்புறம் அறிவுக்கு, ஸ்வேதா, அவங்க அம்மா எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றாங்க. உங்களுக்கு பிடிக்கல இந்த கல்யாணங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் யாரும் எனக்கு வந்து வீட்டை விட்டு வரணும்னு அவசியம் இல்லை,
எப்போ வந்து நீங்கள் வந்து ஆர்த்தி எடுக்கிறதுக்கு கூட வரல ஐயோ, இனிமேல் யாரும் இந்த வீட்டில் இருக்க இஷ்டம் இல்லைங்கன்னு நானே புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் யாரும் இந்த வீட்டு பக்கம் வர வேணாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்தாகணும். அப்படி இல்லைன்னா வாடகை வீடு எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக போயிட வேண்டியதான். மறுபடியும் வீட்டுக்குள்ளே காலை வச்சிங்க, காலை அடி உடச்சிப்பிடுவேன் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விட்டுறாப்புல. ஐயோ, என்ன இப்படி அனுப்பியிருக்காங்க, முதல்ல நம்ம அங்கே போனால் தானே வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சிட்டு பவானிலேருந்து எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. அறிவு, ஸ்வேதா எல்லாரும் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து ரத்னம் வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க வாங்க, என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்டோன்னே, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எங்களை வரவேற்கணும், நாங்கள் வரவேற்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னோடனே இந்த பக்கம் ஸ்வேதா வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஆதி பாரதி வந்து மாடிப்படியில் வந்து கழுத்தில் தாலியை பார்த்துட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே ஸ்வேதா வந்து செம்ம கடுப்பில் வந்து கடுப்பாகிறாங்க. என்ன நம்ம வாழ்க்கையை இப்படி தட்டி பறிச்சிட்டாலே அப்படின்னு. அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.